தமிழகத்தில் நலம் காக்கும் முதல்வர் திட்டத்தின் கீழ் 28 வாரங்களில் 17 லட்சம் பேர் மருத்துவ முகாம்களில் பரிசோதனை செய்துள்ளதாக சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் பெருமையாக தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த பிரம்மாண்ட எண்ணிக்கை பெருமை கொள்ள வேண்டியதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தமிழகத்தின் ஆழமான வறுமை மற்றும் சுகாதார சவால்களையே வெளிப்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தனியார் மருத்துவமனைகளில் செலவு தாங்க முடியாத மக்களின் நிலையையே இந்த எண்ணிக்கை காட்டுகிறது. அரசு மருத்துவமனைகளில் தேவையான அடிப்படை தேவைகளையும் சுகாதாரத்தையும் மருத்துவ வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் வளர்ச்சியடைந்த தமிழகம் என்னும் அரசு விளம்பரம் வெறும் அரசியல் முகமூடி மட்டுமே என்ற விமர்சனங்கள் அதிகமாக எழுந்துள்ளன. தமிழகம் கல்வி, சுகாதாரம், மனிதவள மேம்பாட்டில் முன்னோடி மாநிலம், அனைத்திலும் ரோல் மாடல் என ஸ்டாலின் வசனம் பேசும் நிலையில் 28 வாரங்களில் நடத்தப்பட்ட 1200க்கும் மேற்பட்ட முகாம்களில் 17 லட்சம் பேர் பரிசோதனைக்கு வந்துள்ளனர் என்பது தனியார் மருத்துவமனைகளில் செலவழிக்க முடியாத வறுமையையே வெளிப்படுத்துகிறது. இது வளர்ச்சி அல்ல, வாழ்வாதார சிக்கலின் வெளிப்பாடே. கிராமப்புறங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, மருத்துவ உபகரணங்களின் குறைபாடு, தனியார் மருத்துவமனைகளின் அதிக செலவு ஆகியவை தொடர்கதையாகி வரும் நிலையில் அரசு முகாம்களில் மக்கள் குவிவது சுகாதார அமைப்பின் சமநிலையற்ற தன்மையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம் என சிலாகிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் தனியார் மருத்துவமனைகளின் செலவுகளை தாங்க முடியாத பொருளாதார நிலையிலேயே பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்களின் பொருளாதாரம் உள்ளது என்பதற்கு இந்த எண்ணிக்கையே சான்றாக உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் அசுத்தமான கழிவறைகள், இடிந்து விழும் மேற்கூரைகள், போதிய படுக்கைகள் இன்றி நோயாளிகள் தரையில் படுக்கும் அவலம், காலாவதியான மருந்துகள் கொடுப்பது, செவிலியர்கள் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் தூய்மை பணியாளர்கள் மருத்துவ சேவை மேற்கொள்வது போன்ற நிகழ்வுகள் தினம் தினம் அரங்கேறி வரும் நிலையில் அதில் கவனம் செலுத்த வேண்டிய துறை அமைச்சர் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறார். மா சுப்பிரமணியம் அவர்களே, நீங்கள் சிலாகித்து சொல்லும் இந்த 17 லட்சம் எண்ணிக்கை பெருமை அல்ல. மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தவறி இலவசத்தை தேடி மக்கள் நகரும் தமிழகத்தின் வறுமை, சுகாதார சவால்கள், வாழ்வாதார சிக்கல்களை ஏற்படுத்திய அரசின் கையாளாகாத தனத்தின் வெளிப்பாடே என்கிறார்கள் மருத்துவத்துறையின் தற்போதைய உண்மை நிலையை அறிந்த மருத்துவர்கள்.